மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் நான் நேற்றுக்கு நடந்த சம்பவங்களுடைய காட்சிகளை நான் சேர்த்துருந்தேன். அதாவது கிளிப்பிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன். போட்ட அத்தனை கிளிப்பிங்குமே எனக்கு காப்பிரைட்ஸ் வந்திருக்கு. அதனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கிளிப்பிங்ஸை எடிட் பண்ணி தூக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஏன்னா எனக்கு வீடியோவே ஷோ ஆகாது அப்படின்ற மாதிரி காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல வாட்டி எனக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரமாட்டேங்குது. அது என்ன இலவுன்னு எனக்கு புரியலை. ஸோ இந்த வீடியோஸில் நான் சொன்ன விஷயங்களுக்கான ஆதாரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்விட்டரில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போங்க. அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். நேற்று நைட்டு நிறைய சம்பவம் நடந்துச்சு. எல்லாத்தையுமே உட்காந்து நான் பார்த்தேன். ஆனால் பேசலான்னு வரும்போது செம தூக்கங்க, செம தூக்கம். என்னால் முடியலை, உட்கார முடியலை. அப்போ தான் யோசித்தேன், இவங்களை எப்போ வேணாலும் அடிச்சிக்கலாம், முதல்ல நம்ம தூங்கிடுவோம். ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை தான், பெருசாக கண்டென்ட் இருக்காது. ஏன்னா இந்த வாரம் ஒன்றுமே நடக்கலை. நடந்தாலே விஜய் சேதுபதி ஒன்றும் கிழிக்க மாட்டார். இந்த வாரம் அவர் சும்மா தான் பேசிகிட்டு இருக்க போகிறாரு. அதனால் நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மன்னிச்சிடுங்க. லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக புதிய புதிய தகவலோட குறிப்பாக என்ன நடந்துச்சுன்றதை பற்றி மட்டும்தான் வித் எவிடன்ஸோட நம்ம பேச போகிறோம். சரிங்களா? வித் எவிடன்ஸோட 2 பிரச்சனை போச்சுங்க நேற்று. அதாவது ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க், பார்வதி வெர்சஸ் திவ்யா. அதுக்கு முன்னாடி கானா வினோத் வெர்சஸ் திவ்யா. இந்த 2 சம்பவத்தில் என்ன உண்மையாகவே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். முதல்ல திவ்யா வெர்சஸ் கானா வினோத் அந்த பிரச்சனையில் நடந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்வதி வெர்சஸ் திவ்யா அந்த பிரச்சனையில் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். நேற்றுக்கு நடந்த அந்த விஷயம் பல பேரை தூங்க விடாமல் செஞ்சுருக்கு. இப்போ வரைக்குமே பல பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டரை பார்க்க முடியுது. எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம். சரிங்களா? மன்னிச்சிருங்க, லேட்டாக போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. என்னால் சுத்தமாக முடியலை. எனக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிப்பாக இருக்குது, தூங்காமல் இருக்கிறது. ஓகேவா? முதல்ல ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க். என்ன டாஸ்க்கு? ஒரு பைக், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல், ஒரு ஸ்கூட்டர் அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று நடக்குது. இந்த டாஸ்கில் டீம் பிரிக்கிறாங்க. இந்த டீம் எப்படி பிரித்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் டீம் ஒன்று கானா வினோத், கமருதீன், பார்வதி, திவ்யா, இந்த 4 பேர் ஒரு டீம். அந்த சைடு சாண்ட்ரா, சுபிக்ஷா, சபரி, கனி, இந்த 3 பேர் ஒரு டீம். நடுவராக 3 பேர் வராங்க. ஒன்று அரோரா, அமித், விக்கல்ஸ் விக்ரம், இந்த 3 பேருமே நடுவராக வராங்க. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோரூம் டாஸ்க் வரும் இல்லையா? ஷோரூமில் இப்போ வசந்தன் கோ டாஸ்க்லாம் வரும். அப்படி தான் பைக்கை சேல் பண்ணணும், பைக்கை வாங்க 2 பேர் வரணும். ஒரு டீமில் 4 பேர்னா 2 பேர் சேல்ஸ்மேன், 2 பேர் வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள். இந்த டாஸ்க் படிக்கும் போதே திவ்யா நான் விற்பனையாளராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கே முதல்ல அவங்க தான் சொல்கிறாங்க, நான் விற்பனையாளராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே நான் விற்பனையாளராக தான் போவேன். பார்வதியும் சொல்கிறாங்க, கமருதீன் சொல்கிறாப்புல. நீங்கள் நல்லா அந்த இது 1 hour எபிசோடில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். வினோத்துக்கு சரியாகவே புரியலை விற்பனையாளர்னா என்ன, வாடிக்கையாளர்னா என்ன, என்ன டாஸ்க்கு, என்ன பண்ணணுன்றது புரியலை. பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 4 பேருமே இதை சொல்லும்போது யாராச்சும் 2 பேர் வாடிக்கையாளராக வரணும் அப்படின்னு விட்டு கொடுங்க. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், நான் விற்பனையாளராக போவேன்னு சொல்லிட்டேன். அதனால் தயவுசெய்து வேறு யாராச்சும் வாடிக்கையாளராக வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே ஒத்துக்கலை. அப்போ பின்னாடி இருந்த அமித் நீங்கள் வாடிக்கையாளராக போனால் கூட நல்ல நல்ல கேள்விகள் கேட்கலாமே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வாடிக்கையாளராக போனால் கூட நல்ல நல்ல கேள்விகள் கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே சரி ஓகே, இப்போ என்ன நீங்கள் யாருமே போக மாட்டிங்களா, நானே வாடிக்கையாளராக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்துடுறாங்க. திவ்யா வந்த உடனே பின்னாடியே கானா வினோத்தும் நானும் வாடிக்கையாளராகவே போகிறேன்ப்பா அப்படின்றார். ஆக்சுவலாக அவருக்கு என்னன்னே புரியலை. ஸோ புரியாதப்போ திவ்யா அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அப்போ என்னன்னே தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. கானா வினோத் அங்கேயே காண்டாயிட்டார். திவ்யா அப்படி சொன்னோடனே காண்டாயிட்டார். ஸோ அந்த அந்த டைமில் அவர் எதுவுமே பேசலை. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எதுவுமே பேசலை. பட் அது அவர் ஒரு மாதிரி அவர் நினச்சிட்டே இருக்கார், என்னடா இப்படி சொல்லிட்டாலே. அந்த இடத்துல நீங்கள் வினோத்துடைய முகத்தையே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு மாதிரி ஆகிட்டாப்பில் அவர். முடியுதா? முடிஞ்ச உடனே
அரோராவும் திவ்யாவும் இந்த வீட்டில் எவ்வளவு க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க அரோரா கிட்ட, அரோராவுடைய கழுத்தை இப்படி பிடிச்சிட்டு, மேபி அவங்க டீம் பிரிச்சாங்களா என்னன்னு தெரியல, எல்லா 7 ஒன்றா போட்டிங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை சிரிச்சுக்கிட்டே அரோரா கிட்டையும் சொல்கிறாங்க, விக்கல்ஸ் கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கானா வினோத் காதில் வாங்குறாப்புல. எல்லா 7 ஒன்றா போட்டிங்களே, இதுதான் எக்ஸாக்டாக திவ்யா சொன்ன வார்த்தை. அதுக்கான ஆதாரத்தையும் நான் காட்டுறேன். இதை கேட்டுட்டு கானா வினோத் வந்து திவ்யா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி வந்து 7 சொல்லலாம் அப்படின்னோடனே திவ்யா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் எல்லாரையும் தான் சொன்னேன், என்னையும் சேர்த்து தான் சொன்னேன், நான் சும்மா விளையாட்டுக்கு ஃபன்னாக தான் சொன்னேன். அவங்க என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னா, இந்த 4 பேருக்கும் 4 பேருக்குள்ளேயும் ஆகாது, அதனால் இவங்க எல்லாரையும் ஒன்றா போட்டிங்களே. ஆனாலும் திவ்யா 7 அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினது தப்பு தான். இப்போது அவங்க ஃபன்னாக தான் சொன்னாங்க, ஆனால் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய அதர் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, எப்படி 7 சொல்லலாம்? இதே ஆட்கள் கானா வினோத் வந்து வாட்டர் மெலனை கடலாம ஒதுங்கி வந்திருக்கு பத்தியா அப்படிலாம் பேசும்போதெல்லாம் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. யம தர்மராஜா மாதிரி இருக்கீங்க, ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் அது ஃபன். இங்கே ஃபன்னு கூட யார் பேசினா நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் திவ்யா சொன்னது பல பேருக்கு அஃபென்ஸாக தான் இருக்குது. அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது திவ்யா சொன்ன வார்த்தை இதுதான், சென்டென்ஸு எல்லா 7 ஒன்றா போட்டிங்களே. ஆனால் வினோத் அங்கே சொல்கிற வார்த்தை என்னன்னா, எல்லா 7 என்ன போட்டிங்களே. இது ரெண்டுத்துக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லா 7 ஒன்றா போட்டிங்களே அப்படிங்கிற அந்த சென்டென்ஸில் எல்லாருமே இன்க்ளூட் ஆகிறாங்க, இன்க்ளூடிங் திவ்யா. ஆனால் வினோத் சொல்கிற அந்த சென்டென்ஸினுடைய அர்த்தமே வேறு. எல்லா 7 ஏன் கூட போட்டிங்களே அப்படின்னும் போது, ஏன் கூட எல்லாரையும் போட்டிங்களே பா, என்னை தவிர அவங்க எல்லாம் 7 அவங்க கூட என்ன போட்டிங்களே அப்படி அவங்க சொல்லலை. வினோத் என்ன பேசுறாருன்னா, அவங்க அந்த சென்டென்ஸ்ல தான் சொன்னாங்க, என் காதுல அப்படிதான் விழுந்துச்சுன்னு சொல்றாரு. 1 எபிசோட்லேயே கிளியரா போட்டான் திவ்யா என்ன சொன்னாங்க. ஆனா வினோத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அந்த முட்டு பாய்ஸ் வெளியில என்ன பண்றாங்க அப்படின்னா, திவ்யாவுடைய இன்டென்ஷன் இதுதான், அவங்க இந்த இன்டென்ஷன்ல தான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல வினோத் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாங்க. எல்லா 7 ஏன் கூட போட்டிங்களே அப்படின்னு திவ்யா சொல்றாங்க அப்படின்னு தான் ட்விட்டர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன ஜோசியக்காரர்களா, இல்லை எதனா வந்து ஹிப்னாட்டிசம் படித்தவங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் இருக்கா? என்னமோ திவ்யாவுடைய மூளையை கொடாஞ்சி ஒரு பாதி பகுதி எடுத்துகிட்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணி அவங்க மெமரியில் அவங்க வந்து என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க, அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு லேப் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க இந்த சென்டென்ஸ் இந்த அசம்ஷனில் தான் சொன்னாங்க. அவங்க எப்படிங்க அவங்களே இன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்களா? ஐயா, அசம்ஷனில் பேசக்கூடாது ஐயா. அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எடுத்து தான் நம்ம பேசணும். நான் சொல்கிறேன் எல்லாரையும் சொன்னதுமே தப்பு தான், நான் அதை நியாயப்படுத்தலை. ஆனால் சொன்ன சென்டென்ஸை அப்படியே மாற்றி சொல்கிறது அப்படிங்கிறது எச்சத்தனத்தின் உச்சம், புரியுதுங்களா? முதல்ல வினோத் வந்து எல்லாரும் அரோரா சொல்றாங்க, ஏன்னா அரோரா கிட்ட தான் திவ்யா சொன்னாங்க. உடனே அரோரா உள்ள வந்து பேசும்போது கானா வினோத்துக்கு கோவம் வந்துருது. அரோரா நீ உள்ள வராத, அரோரா நீ எதுக்கு உள்ள வர, நீ எதுக்கு பேசுற, இது உன் பிரச்சனையே கிடையாது, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அவங்க கிளியரா சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்லல, எல்லா 7 ஒன்றா போட்டிங்களேன்னு தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முடிஞ்ச உடனே சண்டை அங்கே பெருசாகுது. வினோத் முதல்ல இந்த பாயிண்டே வினோத் வந்து தப்பாக தான் மாற்றி சொல்கிறாப்புல. அடுத்து நீ வா போன்னு பேச ஆரம்பிச்சிடுறாப்புல. திவ்யா வந்து நீ வா போன்னு பேசாதீங்க, நான் உங்களை வாங்க போங்க தானே பேசுகிறேன், நீ வா போன்னு பேசாதீங்க, மரியாதையாக பேசுங்க, ஒருமையில் பேசாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு தானே? யாருக்காக இருந்தாலும் ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் இன்னொரு பர்சன் நீ வா போன்னு பேசினா கோவம் வரும். உடனே வினோத் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு பல விஷயங்களை எடுத்துகிட்டு வராரு. சரி ஓகே, இவங்க பேசியிருக்காங்க, இவர் பேசுகிறாரு, அதெல்லாம் விட்டுருவோமே. வினோத் என்ன பண்ணுறாப்புலன்னா, மூக்கு கிட்ட கை இவ்வளோ இப்படி இருக்காங்க 2 பேரும், வினோத் கை இப்படி வருது, இப்படி வந்து கை நீட்டி பேசுகிறாரு. கை நீட்டி பேசாதீங்க, கையை இருக்குங்க, என் மூக்கை குத்திர போகிறீங்க, என் மூக்கு கிட்ட வருதுங்க கையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூக்கு கிட்ட கை வருதுன்னு சொன்னது கூட வினோத் எப்படி மாற்றி பேசுகிறாருன்னா, இது மூக்கா, நீ கூட தான் மூக்கை விரிச்சு பேசுகிற, நான் வந்து அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னோடனே திவ்யா என்னது மூக்கை விரிச்சு பேசுகிறேன்னா, ஹலோ நீங்கள் எப்படிங்க அதெல்லாம் சொல்லுவீங்க, ஏன் நீ அதாவது வினோத் என்ன சொல்றாரு, நீ என் மூக்க விரிச்சு பேசுறேன்னு என்ன சொன்னல, அதனால நான் சொன்னேன் அப்படின்றாப்புல. அவங்க அப்படி சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது மூக்கு கிட்ட கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் காதல் இப்படிதான் உண்டுச்சுன்னு வினோத் சொல்றாரு. ஸோ வினோத் அவர்கள் முன்னாடி திவ்யா வந்து வினோத்தை வந்து கலாச்சாங்க இல்லையா, ஓ இவ்வளோ நேரம் இது தெரியாம தான் இங்கே
நின்றுட்டு பேசிட்டு இருக்கீங்களான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வன்மத்தை எப்படிடா தீக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கரெக்டாக ஒரு விஷயம் வந்து அவங்க பேசினோடனே அதை பிடிச்சிக்கிட்டாப்புல. இப்போது திவ்யா மேலே பொதுவான ஒரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆனாலே திவ்யா அந்த மாதிரி எதனா ஒரு கண்டென்ட் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அட பைத்தியக்காரங்களா, அவங்க ஜாலியாக பேசினதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அதை ஒரு விஷயமா கிரியேட் பண்ணது வினோத். இதுக்கு முன்னாடியும் ஒரு இன்சிடெண்ட்டில் திவ்யா வந்து இவங்க ஆதிரி போயிட்டு தொட்டவுடனே கத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி நம்ம கமருதன் வந்து லூஸு மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னதுனால தான் அங்கேருந்து அந்த சண்டையை ஆரம்பிச்சுது. இது வெள்ளிக்கிழமையானால் இதை எதனா பண்ணணும், அவங்க வந்து வாண்டடாக பண்ணுறது கிடையாது. அவங்க கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்ல இங்கே நம்ம ஆட்கள் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு ஏற இப்படித்தான் ஒன்று உருவாகுதே தவிர்த்து, இப்போ வெளியில் மிகப்பெரிய டீம் வந்து திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யுது. யார் அந்த டீம்ன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ திவ்யா விசஸ் கானா வினோத் இந்த சம்பவத்தில் வினோத் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வாண்டடாக திவ்யா மேலே வன்மத்தை கக்கியிருக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் நம்ம பாய்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அப்படி அதுதான் முட்டு பாய்ஸ். வினோத் யாரை வேணாலும் கலாய்க்கலாம், வினோத் என்ன வேணாலும் காமெடியாக பேசலாம், கிண்டலாக பேசலாம். அதெல்லாம் நகைச்சுவை, அதெல்லாம் வந்து சும்மா ஃபன்னாக சொன்னது, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு வாங்க. இப்போ திவாகரை பல இடங்களில் வினோத் வந்து எப்படிலாம் பேசியிருக்காருன்றது நமக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் நகைச்சுவை கூட யார் பேசினாலும் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு பார்க்குற மக்கள்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? எக்ஸாக்டாக நடந்தது தான். நான் உங்களுக்கு குறும்படத்தோடு காட்டுறேன். திவ்யா பேசியது என்ன, வினோத்தை அதை புரிஞ்சுக்கிட்டது என்ன. இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சண்டையை போட்டு அந்த பொண்ணு தான் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயன்றது எனக்கு புரியலை. நியாயமாக பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் நியாயமான கருத்தை சொல்லுங்கள். அவங்க பொதுவாக எல்லாரையும் தான் சொன்னாங்க, அந்த சென்டென்ஸில் அப்படி தான் மீனிங் வருது, அதை வச்சு தான் நம்ம பேசணும். அசம்ஷனில் நம்ம இதெல்லாம் இப்படி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்படி சொன்னால் பேசலாம், அப்படி சொல்லலை. இன்னொன்று, மூக்குக்கிட்ட கையை நீட்டி பேசாதீங்கன்னு சொன்ன திவ்யாவை நீங்கள் மூக்கை விரித்து பேசுகிறேன்னு சொன்னேன், அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு ஏற்கனவே கமருதீன் சொன்ன அந்த கமருதீன் தான் இதை சொல்லியிருப்பாப்புல, மூக்கை விரித்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசுகிறாரு வினோத். அப்போ இங்கே வன்மை யாருக்குள்ளே இருக்குது? எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி பேசலை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லியும் கூட என் காதில் அப்படி தான் ஊந்துச்சுன்றார். இங்கே நடுவில் சாண்ட்ரா வந்தோடனே சாண்ட்ரா கூட ஒரு பிரச்சனை. அதாவது சம்பவத்தில் ஈடுபட்ட அரோரா பேசக்கூடாதான், சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத சாண்ட்ரா பேசலாமா? நல்லா இருக்குடா அவங்க நியாயம். திவ்யா வந்து சாண்ட்ராவை சொல்லுவாங்க, உங்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வராதீங்கன்னு சொல்லுவாங்க. அது தப்பாமா, உள்ளேயும் பேசுகிறானுங்க வெளியிலையும் பேசுகிறானுங்க. ஆனால் வினோத் அரோராவை பேசாத, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் வர, நீ பேசாதன்னு சொன்னது வந்து சரியாமா. அதாவது வினோத் என்ன பண்ணாலும் சரி, திவ்யா என்ன பண்ணாலும் தப்பு. எல்லாரும் பார்த்துன்னு தான் இருக்காங்க மக்கள். நம்ம இதில் வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஒரு விஷயத்த நம்ம காதில் ஒரு மாதிரி கேட்டுருச்சு அப்படின்றதுக்காக ஒரு சண்டையை போடுறது வந்து நியாயமான பிரச்சனை கிடையாது. ஜாலியாக பேசினாங்க, அதை அப்படியே கடந்து போயிருக்கலாம். இப்போ பார்வதி வந்தாங்க, நீ அப்படி சொல்லுவேன்னாங்க, சாரின்னு சொல்லிட்டாங்க. வினோத்துக்கிட்டையும் சாரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வினோத் திரும்ப மன்னிப்பு கேட்கவே இல்லை. பல பேர் கட்டாயப்படுத்தி அவர் மன்னிப்பு கேட்குறாரு, நீ வா போன் பேசுனதுக்கு சாரி. மூக்குக்கிட்ட கையை நீட்டி பேசாதீங்கன்னு சொன்னால் நீ எப்படி மூக்கை விரித்து பேசுவேன்னு சொல்லுவேன்றாப்புல. அதாவது பிரச்சனை பண்ணணுமேன்னு பண்ணுறாப்புல. மக்கள் தான் அதை பார்க்கணும், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதாங்க எக்ஸாக்டாக நடந்துச்சு. அவங்க சொன்னதும் இவர் புரிஞ்சுக்கிட்டு பேசுனதும் வெவ்வேறு. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பீடைக்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.